நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். லூக்கா 1வது அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். இந்த சகரியா அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பிறகு தன்னுடைய வீட்டுக்கு போனான். இதை தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். திருச்சபை மக்களாகிய நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நான் இந்த பூமிக்கு தேவனாலே அனுப்பப்பட்ட காரணம் என்ன? படிக்க அப்பா அம்மா ஃபீஸ் கட்டி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாமல் புள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது படிக்குமா? ஒழுங்கா படிக்காது. அது ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். ஒன்றும் பாடம் படிக்காது, ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணாது, மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கும், ஃபெயில் ஆகும். அதே மாதிரி இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்ட நோக்கம் கர்த்தருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக ஊழியம் செய்வதற்கு. அப்போ நான் வேலைக்கு போக வேண்டாமா? நான் சம்பாதிக்க வேண்டாமா? லேடிஸ்க்கு தோணும், நான் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் சோறு ஆக்கி போட்டுட்ருக்கு, அதெல்லாம் செய்ய வேண்டாமா? அதுதான் நம்ம போகிற வேலை. அதை வச்சு நம்மளுடைய அடிப்படை தேவைகளை இந்த பூமியிலே நாம் சந்தித்து கொள்ளுகிறோமே தவிர, அது தேவனுக்காகவோ தேவனுடைய ராஜ்யத்திற்காகவோ நாம் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு சம்பந்தப்பட்டது அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். போகின்ற ஜாப்ல நமக்கு வர வருமானத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்போம். சிலருக்கு தான தர்ம காரியங்களுக்கு கொடுப்போம். நியாயமான தேவையில் இருக்கிறவங்களுக்கு, தரித்திரருக்கு உதவியெல்லாம் செய்யலாம். ஆனால் அது மட்டுமே நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக செய்கின்ற ஊழியமாய்விடாது. அதையும் செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த ஊழியத்திற்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். முதல்ல உண்மையிலே நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை குறித்து நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம மனசுல என்ன தோணுதுன்னா, நம்ம வந்தோமா, வளர்ந்தோமா, அடுத்து ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போனோமா, மறுபடியும் காலேஜ்ல இருந்து வேலைக்கு போனோமா, வேலைக்கு போனதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணோமா, கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பிள்ளைங்களை பெற்றோமா, அப்புறம் மறுபடியும் அந்த பிள்ளைங்களுக்காக ஓடு. தேவனை அறியாத மக்களுடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறதோ அதே நோக்கத்தோடு தான் இன்றைக்கு நாம திருச்சபை மக்களும் ஓட ஆரம்பித்து விட்டோம் என்பது வேதனையான உண்மை. ஆனால் இந்த சகரியாவுக்கு ஒரு தெளிவு இருந்தது. என்னது? நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் அவருக்காக நான் ஊழியம் செய்வது. இந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாதவரை, ஏற்றுக்கொள்ளாதவரை, இதை ஆரம்பிக்காதவரை நம்முடைய உண்மையும் உத்தமமான பலனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை என்றுதான் பொருள். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்து அங்கு மக்களை மேய்ப்பதற்கு, மேய்ப்பர்களை, போதகர்களை வழிநடத்துவதற்கு, கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுவதற்கு சுவிசேஷர்கள் எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த நோக்கம் என்ன? அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு நம்மளை உருவாக்குகிறதற்கு. அப்படிப்பட்ட ஒர்க் ஷாப் தான் இது. ஒரே இரும்பு தான். அந்த ஒரு இரும்பை கொல்லன் என்ன பண்றான்? வித்தியாசமான காரியங்களை தயாரிக்கிறான். இரும்புலேருந்து தான் நம்ம பீரோ செய்கிறோம், இரும்புலேருந்து தான் நிறைய ஃபர்னிச்சர் செய்கிறோம். இன்னைக்கு ஒரு அருவாள்ல இருந்து, கோடரியில இருந்து, மண்வெட்டியில இருந்து எத்தனை விஷயங்களை அந்த இரும்புலேருந்து தயாரிக்கிறோம். ஒரே சபையில் வருகின்ற மக்களை அவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஊழியம் வைத்திருக்கிறார், அழைப்பு வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றார் போல மாற்றுவதற்காகத்தான் இப்படி சபைகளை கத்த ஸ்தாபித்து. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள வரோமா? நம்ம என்ன தெரியுமா நினைச்சிட்டு உள்ள வரோம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா நைட்டு பாஸ்டர் நம்மளை கூப்பிட்டுருவார். எங்க உங்களை இந்த வாரம் காணோம். நாம அதுக்காக வந்துடுறோம். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்? பாஸ்டர் விட மாட்டேங்கிறாரியா, அதுக்கு போய் இந்த தலையினால காமிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு கடமையாக. காலையில எழுந்திரிச்சா பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்றோம், இப்படி டெய்லி சில முறைமைகளை செய்யறோமே, அப்படிப்பட்ட முறைமைகளை போல இன்றைக்கு திருச்சபை மக்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதை நினைக்க ஆரம்பித்து விட்டோம். அந்த டைமுக்கு வந்துட்டு தலையை காமிச்சிட்டு போனோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்பா இந்த வாரத்து கடமை எனக்கு முடிஞ்சு விட்டதுன்னு நினைக்கிறோம். உண்மையா இல்லையா? அப்ப எங்கிருந்து தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? நான் இன்றைக்கு வந்து சபைக்குள்ள இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சே, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாறிவிட்டேனா? பழசியெல்லாம் ஒளிஞ்சு போச்சா? என்கிட்ட இருந்த ஜென்ம சுபாவங்கள், மாம்ச சுபாவங்கள் எல்லாம் முற்றிலுமா ஒளிந்து போயிடுச்சா? நான் இன்றைக்கு பரிபூர்ணமாய் ஆண்டவருடைய சிந்தையோடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு, தவணத்தோடு உள்ள வரமா?
அப்படி உள்ளே வருகிறவர்கள் திருப்தியானவர்களாய் வெளியே போவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியாவார்கள். நம்மளோட பசியும் தாகமும் எது மேல இருக்கும்? அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் வர்த்திக்க, அவருக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யணும், அவரை பற்றின அறிவில் நான் பெருகணும், அவருடைய கிருபையில் நான் பெருகணும். இந்த வாஞ்சையோடு உள்ளவர். நோவாவின் காலத்தில் இந்த பூமி ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கிற பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு நமக்கு கர்த்தர் இந்த பூமியில ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்திருந்தால் கூட அந்த வாழ்வாதாரத்தின் மூலமாக நம்ம நிலம் வாங்கியிருக்கலாம், வயல் வாங்கியிருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவையும் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாகத்தான் போகிறது. உலகத்திலேயே பிரம்மாண்டமா கட்டியிருந்தா கூட எதுவும் இந்த அக்கினியிலிருந்து தப்ப போறதில்லை. நரக அக்கினிக்கு இரையாக நான் போய்விடக் கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தார் போய்விடக்கூடாது, கர்த்தர் எனக்கு கொடுத்த திருச்சபை மக்கள் போய்விடக்கூடாது, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள் போய்விடக்கூடாது. சகரியாவுக்கு இன்னொன்னு தெளிவா இருந்தது, என்னுடைய வீடு இந்த உலகத்துல கிடையாதுன்னு. சில கோடிகள் சில லட்சங்கள்லாம் போட்டு கட்டியிருப்போம்ல வீடு, அப்போ அது நம்முடைய வீடா அப்படின்னா அதெல்லாம் டெம்பரரியாக கர்த்தர் இப்போ இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. சிலர் பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க, சிலர் குடிசை வீட்டில் இருக்கிறாங்க, சிலர் மாடி வீட்டில் இருக்கிறாங்க. இந்த வீடு நம்முடைய வீடு அல்ல. என்னுடைய வீடு பரலோகத்தில் உண்டு. ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதாவுடைய வீட்டில் அநேக ஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு நான் பின்னாடி வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேக திருச்சபை மக்களுடைய இருதயம் இந்த பூமிக்குரிய விஷயங்கள் மீது பற்று கொள்ள ஆரம்பிச்சிருது. ஆண்டவர் இயேசு அதனால தான் சொன்னார், உங்களுடைய இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் பொக்கிஷம். என்னுடைய இருதயம் பரலோகத்தை குறித்து இருந்ததுன்னா பரலோகத்துல எனக்கு பொக்கிஷம் சேரணும்னு ஆசைப்படுவேன். அழிஞ்சு போகாத இடத்துல நித்திய வீட்டுல பொக்கிஷத்தை எனக்கு சேர்த்து வைக்க நான் பார்ப்பேன். அங்க என்னோட பொக்கிஷம் நிலையாய் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே மிச்ச மீதியே கொடுத்து பழகிட்டோம். சம்பளம் வந்தோடனே நம்ம முதல்ல பட்ஜெட்லாம் போட்டுட்டு அப்புறமா மிச்ச மீதி தான் எல்லாமே அப்படின்னு நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ நமக்கு தெளிவு இருக்கணும். நான் வந்தது ஊழியத்திற்காக, இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் இந்த பூமியும் டெம்பரவரி, இந்த பூமியில் என்னோட வாழ்க்கையும் டெம்பரவரி, இங்க கர்த்தர் எனக்கு கொடுக்கின்ற எல்லாமே டெம்பரவரி, எதுவும் என்னுடையது அல்ல. ஆண்டவர் பேதுருக்கு 2 படவுகள் நிறைய மீன் கொடுத்தார். ஆண் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கிறப்பவே இதெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வாங்க. அப்போ இந்த பூமியில ஒன்று அவர் கொடுக்குறப்ப எப்படி சந்தோஷமா வாங்குறோமோ அதே மாதிரி அவர் அதை தூக்கி போட்டு வான்னு சொன்னாலும் தூக்கி போட்டு போகணும். அது எப்போ சாத்தியமாகும்? அதன் மேல நமக்கு மோகம் இல்லாத பொழுதுதான், அதன் மேல நம்மளுடைய பற்று இல்லாத பொழுதுதான் கர்த்தருக்காக எதையும் தூக்கி போட நம்மளால முடியும். லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நம்ம கிட்ட அது இருக்க. நம்ம அடுத்தவங்கன்னா ஒரு நீதி, நமக்குன்னா ஒரு நீதி. கள்ளத்தராசு நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா அது ஒரு நீதி, அடுத்தவங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சா அது ஒரு வேற விதமான நியாயம் இருக்கும். கர்த்தரிட்ட சகல கற்பனையின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்தார். இப்படி நம்மளால சொல்ல முடியுமா? முதல்ல யோபு குறித்து நம்ம படிக்கிறோம், ஒரே நாள்ல எல்லாமே எடுக்கப்படுகிறது. ஷாக்கா இருக்கு. இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா நம்மளால தாங்கிக்க வாய்ச்ச முடியுமா? அவ்வளவுக்கு மத்தியிலும் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்காமல் தன்னுடைய நாவை யோபு காத்து கொண்டான்னு பார்க்கிறோம். யோபு 31வது அதிகாரம் முழுவதையும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவன் எந்த அளவுக்கு உதாரத்துவ குணமுள்ளவராய் இருந்திருக்கிறார். நான் சிறு வயதிலிருந்து தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என்னுடைய ஆகாரத்துல சாப்பிடாம நான் ஒருத்தனா நான் சாப்பிட்டது இல்லைங்கிறார். தரித்திரத்துல இருக்கவங்க, கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர் சின்ன பிள்ளையிலிருந்தே அவர்களுக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். அது என்ன சொல்றாரு? அவர்கள் நான் அவங்களை விட்டுட்டு நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டா? என் கண்கள் பார்க்க எத்தனை தரித்திரர் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறாங்க. ஒருவன் ட்ரெஸ் இல்லாம மடிந்து போகிறதையோ அல்லது ஒரு ஏழைக்கு குளிர்ல மூட வஸ்திரமே இல்லை, இதை நான் பார்த்து என்னுடைய ஆட்டு மயிர் கம்படியினாலே அவனை கொண்டு போய் போர்த்தாமல் இருந்தது உண்டா? பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு பெட்ஷீட் இல்லை, குளிர்ல நடுங்கிறாருன்னா நம்ம ஒன்று வாங்கிட்டு போய் கொடுப்போம். ஒரிஜினல் ஆட்டு மயிர் கம்பளியை கொண்டு போய் அவருடையதை கொண்டு போய் கொடுக்குறாரு, தரித்திரர் போத்தி விடுறாரு. அப்படி போத்தி விட்டு அவங்க அனல் கொண்ட உடனே இவரை ஆசீர்வதிக்கிறாங்க.
நல்ல மகராசம்பா, சரியான நேரத்தில் வந்து எனக்கு உதவி செஞ்சியே, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அப்படி வாழ்த்தாமல் இருக்கிற மாதிரி நான் நடந்தது உண்டா? எனக்கு இந்த ஊர் உலகத்தில் நிறைய மதிப்பு இருக்கு, கனம் இருக்கு, மகிமை இருக்கு. அதை மனசுல நான் வச்சுக்கிட்டு நான் மற்றவர்களுக்கு விரோதமாக எதையாவது நான் பேசினது உண்டா, செய்தது உண்டா? இப்படிலாம் செஞ்சிருந்தா 22வது வசனத்தில் சொல்றாரு, என் கைப்பட்டை தோளில் இருந்து சரிந்து என்னுடைய புயத்து எலும்பெல்லாம் முறிந்து போவதாக. என் நம்பிக்கை எல்லாத்தையும் நான் சம்பாதிச்ச பொண்ணு மேலேயோ இல்ல தங்கத்து மேலேயோ இது மேலெல்லாம் நான் வச்சு என்னோட ஆஸ்தி ரொம்ப பெருசு. ஏன்னா அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார் யோபுவை. என் ஆஸ்தி ரொம்ப பெருசுன்னு நினைச்சு, எனக்கு மிகுதியாய் கிடைத்திருக்கிறதுன்னு நினைச்சு நான் மனமேட்டிமை கொண்டிருந்தால் அதுவும் நியாயம் விசாரிக்கப்படட்டும் சொல்றாரு. அப்ப இந்த அளவுக்கு நல்ல நினைவுகளோடு நல்ல சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த யோபுவை ஏன் கர்த்தர் ஒரே நாளில் எல்லாவற்றையும் எடுக்கணும்? நம்முடைய பரமபிதாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவர் வைக்கிற ஒவ்வொரு பரிசோதனையிலையும் நம்ம ஜெயிச்சு 99 மார்க் வாங்கினா கூட மீதி 1 மார்க்கே நம்ம இந்த பூமியில இருக்கிறப்போ வாங்கி ஆகணும். அவரே சொல்றாரு, அவரை போல சன்மார்க்கன் உண்டா, உத்தமன் உண்டா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு சாத்தான் கிட்ட. அப்போ அவன் கிட்ட என்ன பிரச்சனை இருந்தது? யோபு 1வது அதிகாரம் 5வது வசனம், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவார். பாருங்க, எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்துல மாற வேண்டியது இருக்கு. என்னது? தினமும் சர்வாங்க தகன பலி ஒவ்வொரு பிள்ளையோட வீட்லையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் யாருக்காக செய்தாரு? அவங்க குடும்பத்தாருக்காக மட்டும்தான் செஞ்சார். இங்க கர்த்தர் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. 99.9 அந்த .1 கர்த்தர் கொஞ்சம் நல்ல மட்டாய் தண்டித்து மட்டாய் சிச்சித்து கரெக்ட் பண்ணதான் பார்ப்பார். கர்த்தருடைய திருச்சபை மக்களுக்காக, கர்த்தர் கொடுத்த உறவுகளுக்காக, வெளியே கர்த்தரை அறியாமல் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக, அவர்களுக்கும் நான் பலி சொல்ல. ஏன்னா இன்றைக்கு நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்துல ஆசாரியன் போய் கர்த்தருடைய சமூகத்துல யாருக்காக பலி செலுத்துறார்? தன்னுடைய பாவத்திற்காக, அங்க வந்திருக்கிறவர்களுக்காக தானே பலி செலுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் தானே அவர் பலி செலுத்தினாரு கர்த்தருடைய சமூகத்துல போய். அப்போ நாம இன்னைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்கள்னா, நான் என் குடும்பத்துக்காக மட்டுமே ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படிக்காக மட்டுமே நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது சுயநலம். எல்லாருக்காகவும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக, அவரை அறிந்திருந்தும் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பலனுள்ள வாழ்க்கையை வாழாத மக்களுக்காக, இப்படி எல்லாருக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறவர்களாக இருக்கணும், ஜெபஸ்துவம் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த விஷயத்துல கர்த்தர் யோபுவை சரி செய்ய வேண்டியது இருக்கு. எப்போ யோபு அவருடைய நண்பர்களுக்காக ஜெபித்தாரோ, அவருக்கு விரோதமாக பேசினவர்கள் தான், அவருடைய காயத்தை குத்தி கிழித்தவர்கள் தான், ஒரு பாவம் செய்யாதவரை நீ என்ன பாவம் செஞ்சியோ அப்படின்னு சொல்லி அவரை போட்டு நொந்த புண்ணுலன்னு வேலை பார்த்துறாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசினவர்கள் தான். ஆனால் தன்னை நோகடித்தவர்களுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணாரு பாருங்க, அப்போ அவருடைய சூழ்நிலை மாறிற்று. அப்படிதான் பரலோகம் யோசிக்கும். நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் அப்படிதான், அடுத்தடுத்து நம்மளை முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிட்டு தான் இருப்பார். அப்போ இவங்க பாருங்க, அவர் சொன்ன கற்பனைகள்ல ஒன்றை கூட அவங்க விடலை, எல்லாவற்றிலும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கு ஒரு கணவன் மனைவி பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்த பாரம் எல்லாம் எதுவா இருக்கணுங்க சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை மனைவிமார்கள் திருச்சபை குடும்பங்கள்ல கணவர் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் போறாருன்னா லஞ்சம் வாங்குறதுக்கு இவங்களே சொல்றாங்க. ஏன் அவன்லாம் சம்பாதிச்சு நல்லா தானே இருக்க, நீ பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கு. ஒவ்வொருவருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கடமை என்ன தெரியுமா? நாமும் சத்தியத்தின் பாதையில போகணும், மற்றவர்களையும் சத்தியத்தின் பாதையில நடத்தணும். இன்னைக்கு கணவனுக்கு ஒரு கர்த்தர் ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வெறும் சம்பாதிச்சு போடுறது மட்டுமே புருஷனோட காரியம் இல்லை. பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவருடைய தேவைகளை சந்திப்பது மட்டுமே புருஷனுடைய காரியம் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிறிஸ்து தலை, அதற்கப்புறம் புருஷன் தான். புருஷனுக்கு முதல் சபை தன்னுடைய குடும்பம், அடுத்தது திருச்சபை. அந்த குடும்பத்தை புரிச்சு கர்த்தர் கணக்கு கேட்பாரே கேட்க மாட்டாரு. அப்ப ஒருவரை ஒருவர் சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறவர்களா நம்ம இருக்கோம். அப்பதான் நம்ம சகல கற்பனைகளிலும் குடும்பமாக நம்ம முன்னேற்ற பாதையில் போவோம், ஆசீர்வாதத்தின் பாதையில் போவோம்.
இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல சத்தியத்தை பத்தியே பேசுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்துல வேதத்தை தியானிக்கிறவங்க இருக்கிறோமா நம்ம இன்னைக்கு? அதுக்கு நேரத்தை முதல்ல ஒதுக்குறோமா? பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றின அறிவை சொல்லி கொடுக்கிறோமா? கர்த்தர் ஏன் ஆபிரகாம சிநேகிதன் சொன்னாரு? இவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. ஆபிரகாம் அதை செய்தான். தன்னுடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், தன்னோடு இருந்தவர்கள், தன்னுடைய சொந்தம் எல்லாருக்கும் கர்த்தரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. என்ன பெரிய அப்படியே அற்புதம் செஞ்சாரு ஆபிரகாம்? அப்படியே செத்து போன போனத்தை தூக்கி அப்படியே நிறுத்திட்டாரா? செவிடர்கள் அப்படியே கேட்டாங்களா? ஊமையர்கள் பேசினாங்களா? குருடர்கள் பார்த்தாங்களா? அப்படிலாம் அற்புதம் செய்யல. எல்லாருக்கும் கர்த்தரை கொடுத்தான். அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு? இவன் என் சிநேகிதன் சொன்னார். தேவனை அறியாத மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கோ அதே தான் இன்றைக்கு திருச்சபை மக்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தை குறித்த சிந்தனை அளவாக தான் இருக்கும். உண்மையா யோசிச்சு பாருங்க. வெறும் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் மட்டுமே. இந்த பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள சரியா வளர்த்து ஆளாக்கல அப்படின்னா நாளைக்கு அவருடைய நிலை என்ன? இன்றைக்கு அவர்கள் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் நெருக்கி ஏவுகின்ற உலகத்தில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுல இருந்து அவர்கள் தப்புவிக்கப்படணும்னா முதல்ல அவங்களுக்கு தேவனை பத்தி சொல்லி கொடுக்கணுங்க. அவரை பற்றின விசுவாசத்துல அவங்களை வளர்த்தணும். ஒரு தீமோத்தேயை விசுவாசத்துல வளர்த்தனோட தாயோட பாட்டியோட பேர் பைபிள்ல இருக்கு. அவங்க ஒன்னும் அற்புதம் செஞ்சிடல. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த பிள்ளையை விசுவாசத்துல வளர்த்தெடுத்தாங்க. தானியேலுக்கு விரோதமா ஒரு டீம் ஒர்க் பண்ணுது. ராஜா கிட்ட மாட்டி கொடுக்க என்னென்னவோ ட்ரையல் பண்றாங்க. எல்லாமே தோத்து போகுது. கடைசியில் அவங்களுடைய யோசனை என்னவா இருந்தது? இவருடைய தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தான் இவரை குற்றப்படுத்துவதற்கு நம்ம ஒரு முகாந்திரத்தை தேடணும்னு யோசிக்கிறாங்க பாருங்க. இங்க இவர்கள் விஷயத்துல ஒண்ணுமே குற்றம் சொல்ல முடியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னா அது எந்த அளவிற்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா இருந்திருக்கும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா இருந்திருக்கும். இப்போ எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை. இவ்வளவு ஒழுங்கா 2 பேர் இருந்திருக்கிறாங்களே, கர்த்தர் ஏன் இவங்களுக்கு குழந்தை கொடுக்கல? ஏன் கர்த்தர் எலிசபெத்தை மலடியா வச்சிருந்தாரு? இன்னைக்கு அவங்க அளவுக்கு நம்ம இருக்கிறோமான்னு நமக்கு தெரியல. கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த அளவிற்கு தேவனுக்குள் உண்மை உத்தவமா இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்யணும்? இவனோ நான் சன்மார்க்கமா வாழ்றேன், உத்தமமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், குற்றமற்றவர்களா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படி இருந்தும் என்னை மலடியா வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு தானே நம்ம மனசுல கேள்வி வேணும். உண்மையா இல்லையா? நம்மளை சுத்தி இருக்கிற அடுத்தவங்களும் கர்த்தரை அறியாதவங்களா இருந்தா நிச்சயமா பரியாசம் பேசதான் செய்வாங்க. கர்த்தர் 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 நீ சொல்ற, இவ்வளவு குற்றமற்றவர்களா நீங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும் பொழுது ஏன் கர்த்தர் வந்து உங்களுக்கு ஏன் பிள்ளை இல்லாம பண்ணிட்டாரு? இத்தனை கேள்வி நம்மளை சுத்தி இருக்கவங்களாம் கேட்பாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இயேசு சிலுவையில இருக்கும் பொழுது நீங்க இப்ப கீழே இறங்குவாங்க, அப்புறமா நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம்னு சொன்ன உலகம் இது. அந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, இவர்கள் இருவரும் தேவனுடைய வேலைக்காக காத்திருந்தார்களே தவிர மாம்சத்துல அவசரப்பட்டு எதையும் செய்யல. இதே சாராளுடைய விஷயத்துல சாராள் என்ன பண்ணிட்டா? அவசரப்பட்டு ஆகார தூக்கி ஆபிரகாம்கிட்ட கொடுக்குறார். சரி, ஆபிரகாமாச்சும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், சாராள் நம்ம பொறுமையா காத்திருக்கலாம்னு சொல்லியிருக்கலாமா? நமக்கு எப்பவுமே ஒரு புத்தி வருங்க. நமக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் தான் வேதத்துல இருந்து எடுத்துக்குவோம். நமக்கு பாதகமா ஐயோ இதெல்லாம் பின்பற்றுவது கடினம் அப்படின்னா கஷ்டம், அதை எடுத்துக்க நமக்கு மனசு வர்றதில்லை. உண்மைதானே? அவரோட கூட இருந்த சீஷர்களே இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் அப்படின்னு யோசிச்சாங்களே. மேலான வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்த ஆபிரகாம் மாம்சத்துல உடன்படிக்கையை பெற்று ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம். மேலான தகப்பன்ல இருந்து ஜாதிகளின் தகப்பன் டீப்ரமோட் ஆயிட்டார். எலிசபெத்தும் சகரியாவும் தேவனுடைய வேலைக்காக பொறுமையாக காத்திருக்கிறார்கள். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். அப்ப என்ன அப்படின்னா, அந்த லேவி கோத்திரத்தார் தான் கர்த்தர் ஆசாரிய ஊழியத்திற்கு தெரிந்திருக்கிறார். அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு சார்ஜ், சில மாத கணக்கில் அப்படியே செயின் ப்ரேயர், 24 hours ப்ரேயர் இந்த மாதிரிலாம். ஸோ ஒவ்வொரு ஹவரும் சிலருக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அந்த ஷெட்யூல் படி அவங்கவுங்க ஒரு 1 hour 2 hours வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க சபையில. அந்த மாதிரி அங்கு ஆசாரிய ஊழியத்திற்கு ஒரு ஷெட்யூல் சார்ட் போட்டுச்சு. அப்போ அவன் தன்னுடைய ஊழியத்திற்காக அங்கு போய் என்ன பண்ணுகிறான்? சீட்டை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் ஆண்டவர் விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அவருக்காக ஊழியம் செய்வதற்கு நம்ம தகுதி பெற்று அந்த சீட்டை வாங்கிட்டோமா இல்லையா? சும்மா நம்ம கிறிஸ்தவன்ற பேரை மட்டும் சொல்லிட்டு வரோம் போறோம், அது மட்டும் பத்தாது. நம்ம தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறோம்னா அதுக்கு தக்கதாக கர்த்தர் இந்த பூமியில சில நன்மைகளை படியளந்துட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளவுதான். ஆனா அவருக்கு நான் ஊழியம் செய்வதற்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்வதற்கு நான் ஆயத்தப்படணுமே. ஒரு வேலைக்குன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதானங்க நம்ம கன்ஃபர்மேஷன். இன்டர்வியூ எல்லாம் வச்சுட்டு பிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணிடுறாங்க.
முடிச்சுட்டு அதோட விட்டுருவாங்களா? என்ன பண்ணுறாங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பாருப்பா உனக்கு இந்த வேலைக்கு இவ்வளோ சம்பளம், வருஷத்துக்கு இவ்வளோ இன்க்ரிமெண்ட்டு, உனக்கு வருஷத்தில் இத்தனை நாள் லீவு, இத்தனையும் போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா தான் நமக்கு இப்படி இருக்கு. அப்பா கத்தாவே நன்றிப்பா, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சுப்பா. அதுதானே ஒரு உத்தரவாதம். நான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆயத்தமாகி கத்தட்ட அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கணும், அவருக்கு ஊழியம் செய்வதற்கு அந்த அனுமதி சீட்டை பெறணும். எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? அழியாத போஜனத்திற்காக நாம் எவ்வளவு நேரம் ஒவ்வொரு நாளும் ஒதுக்குகிறோம். சகரியா அனுமதி சீட்டை பெறுகிறான். ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைங்க அதிகாரத்தை வாங்கிட்டு தூங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். சீட்டை வாங்கி ஃபர்தரா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஊழியம் செய்யாமல் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா பரலோகத்தை யோசித்து கூட பார்க்க முடியும். அடுத்தது அவன் போய் தன்னுடைய முறைமையின்படி தனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தின்படி போய் ஜனங்களுக்காக போய் உள்ளே போய் தூபம் காட்டுகிறான். இப்ப நாமும் அப்படிதான் கர்த்தர்கிட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டா மட்டும் பத்தாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போய் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டு கம்பெனியில் ஒழுங்காக டைமுக்கு உள்ளே போகலன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, அப்பா நீ டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டேங்கிற. ரைட்டு, டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு காலையிலும் கரெக்டாக டைமுக்கு ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரமும் கரெக்டாக டைமுக்கு ஆஃபீஸ் விட்டு வெளியே போயிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு இருந்தா, மொபைல் ஃபோனையே வச்சு நோண்டிட்டு ஒழுக்கமாக வேலை செய்யலைன்னா, போய் பாஸ்கிட்ட போய் நான் என்ன வேலை செய்யணும்னு போய் கேட்டு செய்யலைன்னா நீ எனக்கு உதவ மாட்டேன், நீ வெளியே கிளம்பிருன்றுவாங்க. கரெக்டா? இங்கேயாச்சும் கம்பெனிக்கு ரூல்ஸ் இருக்கு, நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்து தான் ஒருத்தர் வேலையை நிப்பாட்டணும். இங்க எப்படி நோட்டீஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு எச்சரிப்பின் சத்தம் வரும். சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாயி எச்சரிக்கை பண்ணாரு, தப்பான ரூட்ல போற அப்படின்னு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி எச்சரிப்பின் சத்தம் வரும். அவ்வளவுதான். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் முன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவரிடத்தில் கொடுக்கப்படும். அவ்வளவுதான். அப்ப தேவனிடத்திலிருந்து ஊழியத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் பத்தாது, அதுக்கப்புறம் போய் இதை ஒழுக்கமா செய்யணும், அவருடைய சிந்தையோடு செய்யணும், அவருடைய அந்த ஆத்ம பாரத்தோடு செய்யணும். பாருங்க, இவ்வளவு கோடி ஆத்மாக்களுக்காக அந்த ஆண்டவர் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்த தன்னை ஒப்பு கொடுத்தார்னா நம்முடைய பாவத்தை அவருடைய பாவமா நினைச்சா மட்டும்தான் சாத்தியம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க தப்பா வழியில போயிட்டாங்க, ட்ராக் மாறிட்டாங்க, இல்லை பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க, இல்லை கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே ஒரு முத்திரை சீலை மட்டும் அவங்க மேல வச்சிரும். அவ்வளோதான், கீழே விழுந்துட்டான், இவர்களுடைய ரட்சிப்புக்காக நான் என்னையே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த ஆத்ம பாரம் இல்லைன்னா அவர் அதை செய்ய முடியுமா? கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம தேவனை அறிந்து கொண்ட ஒரே காரணத்துக்காக நம்மளை நாமளே பரிசுத்தமான நம்ம நினைச்சுக்கிறோம், நம்மளை நாமளே நீதிமான் நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். பரலோகம் அப்படி நினைக்குதான் நமக்கு தெரியாது. நான் பரலோகத்தின் பார்வையில எப்படி இருக்கிறேன், அப்பா என்னை எப்படி பார்த்துட்டு இருக்கார், அப்பா என்னை குறித்து சந்தோஷப்பட்டு இருக்காரா, என்னை குறித்து என்னை அழைத்து இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களை கொடுத்து என்னை இம்மட்டுமாய் காத்து நடத்துகிற தேவன் என்னை குறித்து சந்தோஷப்படுறாரா, வேதனைப்படுறாரா, துக்கப்படுறாரா, கோவப்படுறாரா? எதையாச்சும் ஒரு நாளாச்சும் நம்ம யோசிச்சது உண்டா? அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ ஜெபம் பண்ணுறதுக்கோ நம்ம நேரம் இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் எப்படி இந்த உலகத்தார் அல்லவோ அதே போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. ஆனா நம்ம அதை மறந்துட்டோம். கர்த்தர் நமக்கு யார் யாருக்கு என்னென்ன செய்ய சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வச்சிருப்பார். பிறகு பேதுருக்கு மல்டிடியூட், ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில பேசி அப்படியே ஆயிரக்கணக்கில் ஒரே நாள்ல திருச்சபைக்குள்ள வராங்க. இதே பிலிப்பியை பாருங்க, அப்படியே ஒரு தனி மந்திரி கூட்டிட்டு போறாரு, அந்த மந்திரிக்கு சொல்லி அன்னைக்கு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா கர்த்தர் வச்சிருப்பார். உங்களுக்கு யார் யார்கிட்ட கர்த்தர் என்னென்ன பேசணும், உங்களுக்கு எப்படி நன்மை செய்யணும், கர்த்தர் கொடுத்த பொருள் இருந்து எப்படி கொடுக்கணும், கர்த்தர் கொடுத்த ஜீவ வார்த்தையிலிருந்து எப்படி கொடுக்கணும், கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அதை அந்தந்த நாளில் செய்து முடிக்கணும். இதை மனசுல வைக்கணும். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, கரெக்டா 3 வேளை கொடுக்குறாரா இல்லையா? அப்ப நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதுன்னு செஞ்சு முடிச்சேன்னா என்னைக்காச்சும் நம்ம யோசிக்கிறோமா? அப்பாயின்மெண்ட் வாங்கினவன் இப்போ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். தூதன் வந்து தோன்றி அவர்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், யோவான்னு பேரிடுவாங்கன்னு சொல்றாரு. எல்லாம் கேட்டோடனே இப்போ இவன் மனசுல பாருங்க, கற்பனைகள் எல்லாம் கரெக்டாக தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு குற்றச்சாட்டும் இவங்களை மேல சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த பூமி நியதிகள்னு கொஞ்சம் மனசுல ஒட்டிட்டு இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து மாத வழிபாடு நின்று போச்சுன்னா அவள் குழந்தை பெற முடியாது, அது இந்த உலகத்தின் நியதி. சகரியாவோட மனசுல ஒரு பக்கம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதனால தூதன் சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேனே, என்னோட மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறேன். உடனே தேவதூதன் என்ன சொல்றாரு, கேப்ரியல், நான் தேவனுடைய சந்நிதியிலிருந்து வந்து உனக்கு நான் இந்த நற்செய்தியை சொன்னேன், நீ இதை நிறைவேற போற இந்த வார்த்தை நீ விசுவாசிக்கிறதுனால இது சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாயின்னு சொல்லிடுறாரு. இது நடந்த சம்பவம் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். எப்பவுமே தேவன் நல்லவர்,
தேவ தூதர்கள் குறைவுள்ளவர்கள் தான். ஏன்னா கீழ்ப்படியாத தேவ தூதர்களே அந்தகாரத்துல சங்கிலினால கட்டி வச்சிருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தரும் தூதர்களும் வராங்க, சொல்றாரு ஒரு உற்ப காலகட்டத்தில் நான் வருவேன், உன்னோட மனைவி ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பான்னு சொல்ற உடனே சாராள் என்ன பண்றா, பின்பக்கம் இருந்து சிரிக்கிறார். கர்த்தர் சொல்றார் சாராள் சிரிக்கிறான்னு சொல்றாரு. இல்ல நான் நகைக்கலன்னு சொல்றேன். புரியுதா? நீ நகைச்சிட்ட, நான் சொன்ன வார்த்தையை நீ விசுவாசிக்கல, நீ உடனே ஊமையாயிடுன்னு கர்த்தர் சொன்னார். இதுதான் தேவ தூதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர் நல்லவர். நம்ம விசுவாசத்துல பலவீனமா இருந்தா கூட நம்மளை பலப்படுத்த தான் பார்ப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன அவிசுவாசம். என்னது? ஐயோ இந்த பார்வோன் கிட்ட போனா பொண்டாட்டி நிமித்தம் என்ன கொண்டாங்கன்னா என்ன பண்றது, சகோதரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். விசாரிக்காம எல்லாம் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். இதை ஏத்துக்கிட்டுமா ஆண்டவரே, அக்செப்ட் பண்ணிட்டுமா வேண்டாமா, எதையும் விசாரிக்கல, ட்ரீட் பண்ணிட்டார். இப்போ ஒரு பாடம் கத்துக்கிட்டாருல, இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு, அபிமெலேக்கிட்டையும் போய் அதே பண்றாரு. இப்ப கர்த்தருக்கு நிர்பந்தம், ஒரு பக்கம் சாராளை காப்பாத்தியாகணும். புரியுதா? அடுத்தது அந்த அபிமெலேக்கும் பாவம் செய்யாம காப்பாத்தியாகணும். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணி ஆகணும். இதுதான் விசுவாசிகளுக்கே தகப்பன். இவரை விசுவாசத்துல வர்த்திக்க பண்ணி ஆகணும். இப்ப என்ன பண்றாரு, அபிமெலேக்கோட கர்ப்பத்தெல்லாம் அடைச்சிட்டு அபிமெலேக்கிட்ட சொல்றாரு, நீ அவனை கூப்பிட்டு பேசு, அவன் தீர்க்கதரிசி, உனக்காக ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம் சரியாகுன்ட்டாரு. இப்ப ஆபிரகாம் வந்து ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அபிமெலேக்கு அவனோட குடும்பத்தாருடைய கற்பம் சரியாகுது. இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் வளருதா இல்லையா? பாருங்க, ஒரு தனி மனிதனுடைய விசுவாசத்தை வளர செய்வதற்கு கர்த்தர் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறார், அது அவருடைய சுபாவம். ஆனா தேவதூதன் பாருங்க, ஒருத்தர் நம்ம சொல்லி விசுவாசிக்கலாம்னே கேட்கவே இல்லை, அவ்வளவு இப்படி போட்டோம் அப்படி நினைக்க கூடாது. இப்படிதான் நம்ம நன்மையான காரியங்களை சொல்லி மற்றவர்கள் கேட்கலன்னா கூட அவர்களுடைய இருதய மாற்றத்திற்காக நம்ம கர்த்தர்ட்ட விடாம ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணுமே தவிர சோர்ந்து போயிடக்கூடாது. புரியுதா? ஜனங்க இப்ப பேசக்கூடாம இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க மனசுல ஒரு தெரிஞ்சுக்கிறாங்க, என்னது, உள்ள ஆலயத்துல இவர் ஏதோ ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். ஏன்னா இவர் சைகையில தான் இப்ப பேசுறாரு. இப்படி யாராச்சும் ஒருத்தரை பத்தி நம்ம பாக்குறோம், நம்ம திருச்சபையிலேயே ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்க வந்துட்டு இருக்காங்க, ஒரு காலகட்டத்தில் இப்படி அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்ததுன்னா நம்ம மனசுல என்ன யோசனை வரும் நீங்க நினைக்கிறீங்க? இவர் ஆசாரியர், கர்த்தருடைய சமூகத்தில இருந்து ஊழியம் செய்கிறவர், உள்ள போறப்ப நல்லா போனாரு, வெளியே வரப்ப ஊமையா வந்திருக்கிறாரு, இவன் ஏதோ பாவம் செஞ்சிருக்கான், அதனாலதான் கர்த்தர் இவனை ஊமையாகி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. பவுல ராயன் கிட்ட அனுப்பிச்சுடுறாரு, அகிரிப்பா ஒரு டீமோட அனுப்பிச்சுடுறாரு. மெலிதா தீவுக்கு போற வழியில போறாங்க. அங்க போன உடனே எல்லாம் பயங்கர குளிர், எல்லாம் விறகு எடுத்து போட்டு குளிருக்கு அனல் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஒரு விறகு எடுத்து போடுறாரு, விறகுல குச்சிகள் எல்லாம் எடுத்து போடுறாரு பவுல். அப்படி ஒரு குச்சியில் என்ன ஆகுது, பாம்பு இருக்குது, அது அவர் கையில டச் பண்ணிருச்சு. உடனே சுத்தி இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சுறேன், ஓ இவன் என்ன பாவம் செஞ்சானோ, எருசலேம்ல இருந்து இவன் பாவம் பின்னாடி வந்து துரத்திக்கிட்டே இருக்குது, இந்த மெலிதா தீவுல கூட இவனை விட மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் இவன் சாவானே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இப்படிலாம் அழிஞ்சு போகணும், இவனுக்கு இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு எத்தனை பேரை குறித்து நம்ம ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. ஆனால் அன்னைக்கு பாருங்க, அந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் ஏதோ கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்துருக்கிறார். முதல்ல அந்த நல்ல எண்ணம் இருக்குனுங்க. நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாலுங்க அதில் ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சு, கர்த்தர் மரியாதை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த மரியாள் மூலமாகத்தான் ஆண்டவர் இயேசு பிறக்கணும். இதுல இவங்க 2 பேரு வயசானவங்க, இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதையே இவங்களால விசுவாசிக்க முடியல. கரெக்டா? இப்ப மரியாளுடைய காரியம் என்டையர்லி டிஃபரெண்ட். என்னது, அவங்க புருஷனோட சேர்ந்து பெற போறது இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் பெற போகிறார். இப்ப இதை விசுவாசிக்கிறதுன்னு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆனா இந்த மரியாளை விசுவாசிக்க வைக்கணும். இந்த மரியாளுடைய விசுவாசம் பூஸ்ட் ஆகணும். அதற்காக பரலோகம் இப்ப எலிசபெத்தை மலடியா வச்சிருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? தூதன் வந்து மரியாள்கிட்ட பேசுறாரு. உடனே மரியாள் கேட்கிறாங்க, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்ன உடனே தூதன் சொல்றாரு, உன்னுடைய உறவினால் எலிசபெத்து மாசமா இருக்கா, வயசாயிடுச்சு இப்ப மாசமா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் பாருங்க, அதை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 39வது, அந்நாட்களில் மரியாள் இருந்து மலைநாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் கேட்டறியாத ஒரு புதிய காரியத்தை இந்த தூதன் எனக்கு சொல்லி இருக்கிறார். இது நடக்க சாத்தியமா? இவங்களை கேட்ட ஒரே ஒரு இதுவரைக்கும் சாட்சினா அது ஆபிரகாம் சாரால் தான். அடுத்தது இப்ப எலிசபெத்தை குறித்து தான் இப்ப கேள்விப்படுறாங்க. ஓகேவா? வயது சென்று பெற்றவர்கள்னா அப்ப என் வாழ்க்கையில் சொல்லி இருக்கிறது முழுக்க முழுக்க இந்த உலகத்திற்கே ஒரு அதிசயம். அது ஆவியினால் நான் பெற போறேன். இது எப்படி சாத்தியமாகும்? அதை தெரிஞ்சுக்க வாஞ்சையோடு வேகமா ஓடுற பாருங்க. என் தேவனை பற்றி, அவருடைய அற்புதமான கிரியைகளை பற்றி, அவருடைய மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள நான் ஓடணுமேன்னு சொல்லிட்டு வாஞ்ச இருக்க.
எத்தனை பணத்தை செலவு பண்ணி இன்றைக்கு போதகர்கள் சுவிசேஷர்கள்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கணும்னு ஆயத்தப்படுத்துறாங்க. ஆனால் எத்தனை பேர் நம்ம வருவோம்? எத்தனை ஊழிய காரியங்களை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஊழியத்தில் வந்து கலந்து கொள்ளும்? ஒரு கிராம ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, எத்தனை பேர் வரோம்? பிள்ளைகளை குறித்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் ஆசைப்படுறோம். பிள்ளை பிறக்கிறப்ப நம்ம மனசில் 1008 கற்பனை இருக்கும். என்னது? அது அப்படியே மூக்கு முடியுமா, அப்படி இப்படி கண் இருக்கணும், இப்படி மூக்கு இருக்கணும், இப்படி வாய் இருக்கணும், அது சூப்பராக உலகமே எல்லாம் பாராட்டுற மாதிரி பயங்கரமாக பெரிய ஆளாக வரணும், இப்படியெல்லாம் நம்ம மனசில் ஆசை இருக்கும் பாருங்க. ஆனால் அன்றைக்கு கர்த்தர் இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கொடுத்த என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பிள்ளை தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். சொல்றார், இது காட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளை குறித்து என்ன இருக்க முடியும்? மரியாள் போய் பேசும் பொழுது எலிசபெத்தின் கற்பத்தில் இருக்கிற குழந்தை ஆவியினாலே துள்ளுது. இப்ப எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்த்துகிறாள். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு சிச்சுவேஷன்ல எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்ப இந்த மரியாளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணுங்கிறதுக்காக இத்தனை வருஷம் குழந்தையை கொடுக்காம வயசான காலத்துல இவர்களை குழந்தை கொடுத்து இந்த மரியாள் போய் பார்த்து இவருடைய விசுவாசம் பூஸ்ட் ஆகிறதுக்கு பரலோகம் செய்து வாழ்க்கையில பரலோகம் ஒவ்வொன்றையும் நோக்கத்தோட செய்யும். இன்னைக்கு நான் இத்தனை ஜபத்தை இத்தனை மாசமா இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன்னு, ஆனா எனக்கு மாற்றமே இல்லையே அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், கொஞ்சம் விசுவாசம் கூட மட்டுப்பட்டு போயிருக்கலாம். ஆனா பரலோகம் சில காரியங்களுக்கு நோ சொன்னதுனாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், சில காரியங்களுக்கு தாமதிக்கிறதுனாலும் அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும், சில காரியங்களை உடனே பண்ணி கொடுத்தாலும் அதற்கு ஒரு முகாந்திரம். இதை நம்ம உணர்ந்து கொண்டு விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருக்கணும். இப்போ மரியாள் வந்தாச்சு, இப்போ குழந்தையும் பிறந்துருச்சு. பழைய ஏற்பாடு காலத்தில் படிச்சிங்கன்னா இந்த அப்பா பேரும் தாத்தா பேரும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் பிள்ளைகளுக்கு. அந்த மாதிரி இப்போ வந்து பிள்ளைக்கு பேர் வைக்கும் பொழுது சகரியான் விருத்த சேதனம் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கணவனும் மனைவியும் எந்த அளவுக்கு பரஸ்பரம் தேவனுடைய காரியங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. எலிசபெத்து உடனே சொல்கிறா, இல்லை சகரியா இல்லை, இந்த குழந்தைக்கு யோவான்னு பேர் என்ன. ஏன்? தன்னுடைய கணவன் மூலமாக தெரிந்து கொண்டு வச்சுட்டா. தூதன் என்ன சொன்னாருங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கா. இன்னைக்கு 2 பேர், கணவன் மனைவி 2 பேர் எந்த காரியங்களில் ஒருமனப்படுறோம்? இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களில் ஒருமனப்படுவோம். கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்கணும், கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி வாங்கி சமைக்கணும், இதுக்கெல்லாம் ஒருமனப்படுவோம். கர்த்தருடைய காரியங்களுக்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருத்தரோட ஒருத்தர் முதல்ல ஷேர் பண்ணுறோமா? ஆண்டவர் நமக்கு என்ன தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், என்ன ஊழியத்தை வச்சிருக்கிறார், என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பிளான் பண்ணலாம், நாளைக்கு என்ன ஆண்டவருக்காக பிளான் பண்ணலாம், இதை எதையாச்சும் நம்ம கணவன் மனைவி ஷேர் பண்ணுறோமா? அதை செய்ய முயற்சி பண்ணுறோமா? இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள ஒரு ஆவியில் அந்த ஒருமனப்பாடு இருக்கு. உடனே எலிசபெத் சொல்றா யோவான்னு பேர் வைக்கணும்னு. உடனே அப்பா கிட்ட கேட்குறாங்க. உடனே அவனும் ஒரு யோவான் சொல்லிட்டு எழுதி காமிக்கிறான். உடனடியாக அவனோட வாய் திறக்கப்படுகிறது. தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் எல்லா கட்டுகளும் நம்ம விட்டு அறுந்து போகும். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோகம் ஆசீர்வாதத்தை நம்மை தேடி கொண்டு வரும். இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து நம்ம என்னங்க திட்டம் பண்றோம்? அன்னைக்கு யோவான் ஸ்நானனுக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கை முறை, சராசரி மனுஷங்களுக்கு வித்தியாசமான வாழ்க்கை முறை. அவன் எங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு? வனாந்தரத்துல. என்ன சாப்பிட்டு இருந்தாரு? வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, இன்னொரு டைம் பார்க்கலாம், ஓகேவா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க யாராச்சும் இப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? உன்னை எல்லாரும் லூசுன்னு சொல்லுவாங்கடா, ஒட்டகமேறு தெரித்திருக்கிறான், மற்றவங்கள மாதிரி நீ ட்ரெஸ் போடலை, மற்றவங்க சாப்பிட்றத நீ சாப்பிடல, உன்னை எல்லாரும் பைத்தியன்னு சொல்லுவாங்கடா அப்படின்னு உடனே பிள்ளைங்களை குறித்து நினைப்பாங்க. இல்லைங்க, அப்பா அம்மாவும் பரிபூர்ணமாக தன்னுடைய பிள்ளையை தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்துருந்தார்கள். இது முதல்ல நம்ம வாழ்க்கையில் நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு முதல்ல பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த யோவானன் குறித்து தேவனுடைய திட்டம். இவன் பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புவான், கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயத்தை நீதிமான்களுடைய உபதேசத்துக்கு நேராக திருப்புவான், ஆத்மாக்களை கர்த்தருக்கு நேராக திருப்புவான். பிள்ளைகளை குறித்து இதுதாங்க நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம என்னங்க கர்த்தர்கிட்ட கேட்குறோம்? என் பிள்ளைங்க ஆவியின் அபிஷேகம் பெறணும்னு கேட்குறோமா? கதறமா? என்னோட பிள்ளைகள் அநேகருடைய இருதயத்தை திருப்புகிறவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறோமா? கேட்குறோமா? அந்த பிள்ளைகள் அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோமா? இந்த பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழணும்னு நினைக்கிறோமா? இந்த பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழணும்னு கதறோமா? அவங்க படிக்கணும், மார்க் வாங்கணும், வேலைக்கு போகணும், இதுக்கு தான் நம்ம கதறோம். அன்னைக்கு அவங்க கதறல் அப்படி இருக்குல்ல. அவருடைய திட்டம் எங்களுடைய யோவானுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். ஹல்லேலூயா. அவர்களுடைய சிந்தை இப்படி இருந்ததுனால தான் அவன் தன்னுடைய வீட்டிற்கு போனான். எங்க? பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிற்கு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு போகிற மகா பெரிய பேர் சகரியாவுக்கு கிடைச்சது. எப்படி? உன்னத பாட்டு 3வது அதிகாரம்
4வது வசனம், என் ஆத்தும நேசரை கண்டேன், அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். கர்த்தரை ஒன்ஸ் அவர் தான் ரட்சகன் பிடிச்சிட்டோம்னா, பரலோகத்தில் என் வீடு அங்கே ஒன்று ஆயத்தமாயிட்டு இருக்கே, அந்த வீட்டுக்கு நான் போய் சேர்ற வரைக்கும் அவரை விடக்கூடாது. இது மட்டும்தான் கிறிஸ்தவனுடைய சிந்தையாக. அப்படி சகரியாவும் எலிசபெத்தும் வாழ்ந்தார்கள். எவ்வளோ ஒரு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படியா இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளை குறித்த பாரம் நமக்கு என்ன இருக்குது? இதையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி நம்முடைய வீட்டுக்கு போவோமா? ஹல்லேலூயா. இதை பற்றி யோசனை இல்லாமல் வாழுகின்ற வருஷங்கள் எல்லாம் அட்டர் வேஸ்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். சர்வண்ணம் பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் சிந்தையெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையாக மாற்றுங்க தகப்பனே. அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வாழும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த ஊழியத்தின் நாட்களை இந்த பூமியிலே நாங்கள் நிறைவேற்றி விட்டு ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய வீட்டிற்கு, நித்திய வாசஸ்தலத்திற்கு நாங்கள் போய் செல்லணும் தகப்பனே. இந்த மேலான கிருபையை நீர் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பரலோக திட்டம், மகிமையான திட்டம் மட்டுமே நிறைவேறுவதாக. அவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா, நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை அப்பா, அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற அழைப்பை இழந்து போகாமல் இந்த பூமியை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக அவர் ஒவ்வொருவரையும் நீர் கிறிஸ்துவுக்குள் உருவேற்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. எங்களோட அக்கிரமங்களை, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தாவே, அந்த பிள்ளைகளை கர்த்தாவே ஏஸ்டடி உமக்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய ராஜ்யத்திற்கு பலன் தருகின்ற விருட்சங்களாக நீர் அவர்களை வளர்த்துங்க தகப்பனே. நாங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து காண்பிக்கிற பலத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆண்டவர் நல்ல அடிச்சூடுகளை வைத்தது போல நாங்களும் எங்களுடைய சபை மக்களுக்கும் கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியான அடிச்சூடுகளை வைத்து விட்டு செல்லணும் தகப்பனே. அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். எங்கள் நித்திய வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய், எங்கள் சந்ததிகளுக்கும் கர்த்தாவே நீர் அப்பா அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.